மக்களே வணக்கம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தேர்தல் ரிசல்ட் வந்தப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலேயும் அதே மாதிரி ஒரு ஆப்பில் செய்தி வெளியிடக்கூடிய ஒரு இதில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னா இது ஞாபகத்துக்கு வந்துச்சு. தயவு செய்து சாதி, மதம், இனம், மொழி இதை காமிக்கிற மாதிரியான வீடியோக்கள், செய்திகளை வெளியிடாதீங்க ப்ளீஸ். நல்லா இருப்பீங்க. எதிர்கால சமுதாயத்திற்கும் எதிர்கால மக்களுக்கும் சந்ததிக்கும் சாதின்னு ஒன்று இருக்குது, மதம்னு ஒன்று இருக்குது, இனம்னு ஒன்று இருக்குது, மொழின்னு ஒன்று இருக்குதே தெரிய வேண்டாம் ப்ளீஸ். தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். மக்கள் ரொம்ப பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்னால நிறைய பிரச்சனை வருது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட சேனல் இருக்குங்க யூடியூப்பில். இவங்களுக்கு வேலையை என்னென்னா யார் என்ன சாதின்னு கண்டுபிடிச்சி போடுறது தான். இந்த டிவிகே கட்சியினுடைய 234 தொகுதி வேட்பாளர்களுடைய சாதியை கண்டுபிடிச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கங்க. அட கொடுமையே! இதில் உனக்கு என்னடா லாபம் கிடைக்கி? என்ன லாபம் கிடைக்கும் உனக்கு? தயவு செய்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு ஆப்பில் டிவிகே கட்சியில் வெற்றி பெற்ற ஒரு 2 வேட்பாளர்களை குறிப்பிட்டு அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? தயவு செய்து மக்களை சாதி, மதம், இனம், மொழியால் பிரிக்காதீங்க. எல்லாரும் ஒரே விதமான மனிதர்கள் தான். இப்படி நாட்டை நாசம்னாக்காதீங்க. இந்த செய்தித்தாள்கள், ஊடகங்கள், மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த சாதி, மதம், இனம், மொழி வரக்கூடியதை தயவு செய்து தடை செய்யுங்க. இதுக்கு யாராவது ஒரு நடவடிக்கை எடுங்க. நம்ம எழுதுகிற சர்டிஃபிகேட், சான்றிதழில் கூட, டிசி சர்டிஃபிகேட்கள் கூட ஸ்கூலில் சேர்க்கும்போது கூட என்ன சாதி, என்ன மதம், என்ன மொழின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக தடை செய்யணும். இதுக்கான சட்டம் உருவாகணும். எதிர்கால சந்ததிக்கு சாதினா என்னன்னே தெரியாது, மதம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரியான சாதி, மதம், இனம், மொழி என்னன்னே தெரியாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்காக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடணும். இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இதனால் உருவாகுது. நான் எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க. இதை தடை செய்யுங்க. இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு எந்த ஒரு சேனலுக்குமோ, எந்த ஒரு செய்தி ஊடகங்களுக்குமோ, எந்த ஒரு மீடியாக்களுக்குமோ அலோவ் பண்ண விடாதீங்க. மக்களை ஒற்றுமைப்படுத்துங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஒரே மனித ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அவ்வளோதான். ஏழை வர்க்கத்தினர், பணக்கார வர்க்கத்தினரும் இருக்கிறாங்க. அதை சரிசமமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். என்னுடைய வரக்கூடிய வீடியோக்கள் நான் அதை பற்றி பேசுவேன். மக்களே, சாதியை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், பிரிவினையை ஒழிப்போம். எல்லாரும் சமம், ஒன்றாக இருப்போம்.